ஹாய் கைஸ், வெல்கம் டு ரிவ்யூரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து நேற்று தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஆவேஷம் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஆக்டர் வந்து நம்ம ஃபஹத் ஃபாசில் அண்ட் டேரக்டர் வந்து ஜீத்து மாதவன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 பசங்க வந்து ஏர்நாட்டிக்கல் ஏர்வேஸ் அந்த சம்மந்தமாக படிக்கிறதுக்காக பெங்களூரில் இருக்க ஒரு காலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே வந்து சீனியர் ரேகிங் அந்த ஒரு சீனியர் ஜூனியர் அந்த ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால இவங்க வந்து லோக்கல் சப்போர்ட்டை நமக்கு வேணும், லோக்கல் சப்போர்ட் நமக்கு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணி லோக்கல் சப்போர்ட்டை தேடி போகிறாங்க. அப்படி தேடி போகும்போது ஃபஹத் ஃபாசில் இவங்களுக்கு லோக்கல் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லோக்கல் சப்போர்ட்டாக இருந்ததுக்கப்புறம் அது மூலியமாக என்ன நடக்குது, அது மூலியமாக இவங்க என்னென்ன பாதிக்கப்படுறாங்க, அது தான் லோக்கல் சப்போர்ட் போவாங்க, அது அவங்களுக்கு நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இதுதான் இது படத்தோட ஒன்லைன். ஸோ ஒன்லைனாக பார்க்கும்போது இது ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. காமெடினா காமெடிக்கு பஞ்சமே இல்லை. இந்த படத்தில் நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த படத்தை பற்றின என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் 2 விஷயந்தான். ஒன்று ஃபஹத் ஃபாசில், இன்னொன்று ஜீத்து மாதவன். ஏன் ஜீத்து மாதவன்னா, அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் ரோமாஞ்சரம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் ஓரியன்டட் மட்டும்தான் அந்த படம். அதுவும் ஒரு பேய் கான்செப்ட்டு, ஆனால் ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. அதுவும் ரொம்ப இதாக இருக்கும். அண்ட் இப்போ ஜீத்து மாதவன் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கப்போ, அவருக்கு ஃபஹத் ஃபாசில் வரும்போது இந்த காம்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணேன். அது தேட்டரில் நம்ம பார்க்கும்போது பிளாஸ்ட்டு. சொல்லப்போனால் ஒரு படம் ஆரம்பித்து ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஃபஹத் ஃபாசில் வராது. சடனாக ஒரு சிம்பிள் என்ட்ரி ஒன்று கொடுப்பாரு. ஆனால் அந்த சிம்பிள் என்ட்ரியுமே தேட்டர்ஸ்லலாம் ரொம்ப மிரட்டி விட்டுருச்சு. அண்ட் ஃபஹத் ஃபாசில் வந்ததுக்கப்புறம் பிளாஸ்ட்டு தான் படம். என்னன்னு சொல்கிறது, சிரிப்பு தான் வந்துக்கிட்டே இருக்கும். சிரிப்பு, அதுவும் ஃபஹத் ஃபாசில் அப்புறம் இன்னொரு அம்பினி அப்படின்னு ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அவரை நீங்கள் வந்து இதில் ரோமாஞ்சரத்தில் கூட பார்த்துருப்பீங்க. பல்கியா தலை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவர் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட சீன் எல்லாமே ரொம்ப அருமையாக, ரொம்ப சிரிப்பாகவும் இருந்துச்சு இந்த படத்தில். தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ஃபன் ஓரியன்டாகவே இந்த படத்தை கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நோ அடல்ட், நோ செக்ஷுவல் சீன், நோ 18+ டைலாக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இந்த படத்தை ஃபேமிலியோடு போயிட்டு கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். இந்த படத்தோட ஒரு ஸ்பாய்லர் ரிவ்யூ, அதாவது இந்த படத்தை பற்றி நம்ம பேசினா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு போல் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக போயிட்டு ஃபேமிலியோடய நீங்கள் போய் பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஃபீல் குட் அண்ட் என்ஜாயபிள் மூவி தான். ஒரு நம்ம என்ன தான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம என்ன டென்ஷனில் போனாலுமே இந்த படம் நமக்கு வந்து ஒரு செம ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட படம் தான் இது. இந்த படத்தில் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா நிறையா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். காமெடி தான். இந்த படத்தில் காமெடி ரொம்ப அழகாக உட்காந்துருச்சு, அதான் சொல்லணும். ஏன்னா சில படத்தில் அது வாலண்டியராக போயிட்டு திணிச்சு இது பண்ணுவாங்க, அதெல்லாம் செட்டே ஆகாது. ஆனால் இந்த படத்தில் அது கதையோடயே வர்றப்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக போய்ட்டு தேட்டரில் பாருங்கள். இந்த படத்தோட ஒரு ஸ்பாயில் ரிவ்யூ நான் வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு போல் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். இந்த படத்தை பற்றி நான் பேச வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்பாயிலர் ரிவ்யூவில் பேசலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.